எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. ஜெய் கார்டன் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் லேண்டு தான் பார்க்க வந்துருக்குறோம். ஒரு வில்லேஜ் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது ஒரு 60 அடி ரோட்டில் ஆன் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் டு சென்னை ரோட்டில் இருக்குதுங்க. அதாவது விழுப்புரம் டு சென்னை போகிற வழியில் திண்டிவனத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸு நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, லொக்கேட் ஆகிருக்குதுங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் ஒரு 16 கிலோமீட்டர் வரும். அச்சரப்பாக்கம் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வரும்போது அச்சரப்பாக்கம் பார்த்திங்கன்னா அந்த சைட்லேருந்து அச்சரப்பாக்கம் தாண்டி ஒரு 16 கிலோமீட்டரில் இருக்குதுங்க. ஸோ திண்டிவனத்துக்கும் அச்சரப்பாக்கத்துக்கும் இடையில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பாருங்கள், ஆன் ரோடு ஒரு 60 அடி ரோடு தாங்க இது. ஸோ ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ளே இருக்குது. ப்ராப்பர்ட்டி சுற்றி ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மெயினில் கேட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே எல்லாமே 23 ஃபீட் ரோடு தாங்க. நார்மலாக ஃபார்ம் லேண்டுன்னும் போது உங்களுக்கு அதில் அப்ரூவ்டு எதுவும் இருக்காதுங்க. டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு இருக்காது. ஸோ லோனுக்கு போகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்காது. பட்டா லேண்டாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேராக டிடிசிபி அப்ரூவ்டு ரெண்டுமே கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் லோனுக்கு போட்டு வாங்கலான்னா கூட இது ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி தாங்க. லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 60 to 80% லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியில் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எல்லா ப்ராப்பர்ட்டிலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலாமரம், சப்போட்டா, மாமரம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மரம் வச்சுருக்காங்க. செம்மரம் இதெல்லாம் இருக்குதுங்க. தென்னை மரம் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில மரங்கள் அதில் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எல்லாமே வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்கக்கூடிய மரமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 வருஷம் மரமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு மரம். இதில் இப்போ தான் பலா பிஞ்சு விட்டுருக்குது. ஸோ இதே போல் எல்லா மரமும் ஈல்டு எடுக்கிற ரேஞ்சில் தாங்க இருக்குது. ப்ளஸ்ஸு லோனுக்கு போகலாம். டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. திருச்சி டு சென்னை போகிறவங்க இடையில் எனக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும், இல்லை வந்து இடையில் வீக்கெண்டில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஃபார்ம் லேண்ட் இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட் இருக்குங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு மேல்மருவத்தூர் லொக்கேட் ஆகிருக்குது. ரோட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 23 ஃபீட் ரோடு தான். இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈல்டு எடுக்கிற ஸ்டேஜ் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே பாருங்கள் தென்னை மரத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈல்டு கொடுத்துருக்குது. அதே போல் ஒவ்வொரு மரமும் இன்றைக்கி ஈல்டு எடுக்கிற ஸ்டைல் தாங்க இருக்குது. இப்போ மாமரம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்லாமே பூ விட்டுருக்குதுங்க. எல்லாமே காய்க்கிற சீசன் தான். பலா மரத்துலையும் இப்போ தான் பிஞ்சிங் விட்டுருக்குது. இப்போ எல்லா பலா மரமும் அப்படி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு பிஞ்சிங்லேயே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. அதே போல் ஒவ்வொரு லேஅவுட்லேயும் பார்த்தா ஒரு ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மரங்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட்டு ஒரு சில ஃப்ளாட்டில் மட்டும் செம்மரம் இல்லை. மோஸ்ட்லி எல்லா ஃப்ளாட்லேயுமே உங்களுக்கு செம்மரங்கள் 1 2 இருக்குதுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் 90 ஃப்ளாட் கொடுத்துருக்காங்க. 90 ஃபார்ம் லேண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 22 சம்திங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேரா அப்ரூவ்டு டிடிசி அப்ரூவ்டு இருக்கிறதுனால லோனுக்கும் போயிடுறாங்க. ஆயிரத்தி 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5600 ஸ்கொயர் ஃபீட் தான் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குதுங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இங்கே கார் நிற்குது இல்லைங்களா,
இந்த சைடில் தான் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நான் அதையும் காமிச்சிட்றேன் பாருங்கள், கிட்ட போய் காமிச்சிட்றேன். மாமரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக சீசனுங்க, ஈல்டு எடுக்கிற சீசன் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே பூ வந்துருக்கு பாருங்கள். இல்லை சின்ன சின்ன பிஞ்சுங்க இப்போ தான் விட ஆரம்பிச்சிருக்குது. ஸ்விம்மிங் பூல் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள், இந்த லேஅவுட்லேயே உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ புக்கிங் போயின்னு இருக்குதுங்க. பையர்ஸ் அங்கே வந்து சைட்டை பார்த்துன்னு இருக்காங்க. நல்லா அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷவர் பண்ணிவிட்டு வெளில வர்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இந்தாண்ட பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த லேஅவுட்டில் இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் சைட்லேயே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சில்ட்ரன் பிளேயிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் பேக் சைடில் உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அந்த இதுக்கு உண்டான தண்ணிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிணறுலேருந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிணறுலேருந்து தாங்க உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையான தண்ணி கிடைக்கிது. மேலே பாசி படிஞ்சிருக்குது மெயின்டெனன்ஸ் இல்லாதனால. இது அப்படியே ஸ்விம்மிங் பூல் காம்பவுண்டுங்க. இது பேக் சைடில் தான் இந்த வெளில இருக்குது. சரி, நம்ம இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. அதுக்கு பேக் அந்த சைடில் இருக்குது, அதையும் நான் ஷோ பண்ணிடுறேன். ஆக்சுவலி பையர்ஸ் சைட் விசிட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பக்கத்தில் லேஅவுட்லாம் போட்டாங்கன்னா 950 1000 ருபீஸ், அதாவது 950 1000 வரைக்கும் சொல்கிறாங்க வித் டிடிசி வேரோட. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா 550 ரூபா தாங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு டிடிசி ப்ராப்பர்ட்டி ரேராக இருக்கிறதுனால இதுலேயே உங்களுக்கு அரௌண்டு ஒரு 450 ருபீஸ் சம்திங் உங்களுக்கு கெயின்டுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஏர்னிங் தான். அதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குது உடனே. ஸோ ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் க்ரோத்து. அதே போல் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாருங்கள், நேராக பாருங்கள், அங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்குதுங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குதுங்க. அதுபோல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி புக்கிங் போயிட்டு இருக்குதுங்க. வெரி ஃபியூ ஃப்ளாட்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் என்னென்னா ரேட்டுங்க. பக்கத்தில் லேஅவுட் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 950 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். 950 1000 போகுதுன்னு. நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து 550 தராங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்போ புக் பண்ணும்போதே நம்மளுக்கு உடனே வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டபுளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா 950 வெளியில் வரும்போது இங்கே 550 தானே, அரௌண்ட் 400 ருபீஸ் சம்திங் நம்மளுக்கு இதிலே பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ்ஸு எல்லாமே ஒரு 10 இயர்ஸ் மரங்கள் தான், ஈல்டு தரக்கூடிய மரங்கள் தான் இருக்குது எல்லாமே உள்ள. ப்ராப்பர்ட்டியை இங்கே இந்த இடத்துலேயே ஒரு வீடு ஒன்று கட்டி ஒரு ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வெளியிலேருந்து ஆள் வரணும் அவசியம் இல்லைங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் வாங்கி போட்டுட்டு நமக்கு வெயிட் பண்ணக்கூட உள்ளே இருக்கிறவங்களே பார்த்துக்குவாங்க.
நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. ஸ்ட்ரைட்டாக தெரியுங்களா, லாஸ்ட்டில் தேக்க மரம், சின்ன சின்ன தேக்க மரம், அதுதாங்க பவுண்ட்ரி லைன். இந்த சைடில் இது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் சைடில் உங்களுக்கு பவுண்ட்ரி லைன் கொடுத்துருக்கோம். இன்னும் இந்தாண்ட இது ஒரு ஸ்ட்ரீட்டு, அதுக்கு அந்தாண்ட ஒரு ஸ்ட்ரீட் இருக்குதுங்க. இதுலேயே லாஸ்ட்டில் க்ளப் ஹவுஸ் இருக்குதுங்க. சிம்பிளாக ஒரு பில்டிங் கொடுத்துருக்காங்க. தற்சமயம் அது மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால, கொஞ்சம் யூஸ் பண்ணாதனால அப்படி ஒரு நாள் டஸ்ட்டு படிஞ்சிருக்குது. ஸோ ரெகுலராக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தால் நம்ம அதை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்போட்டா செடிங்களை கூட இருக்குது இங்கே பாருங்கள். உங்களுக்கு சப்போட்டா செடிங்களை பார்த்தா தெரியும், ஃபுல்லாகவே இந்த காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி சைட் விசிட் பண்ணி தாங்க அந்த பையர்ஸ்லாம் வராங்க. புக்கிங் ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்குது. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, சேல் பண்ணால் எங்களை கான்டாக்ட் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.